15 வயசு. நான் வந்து கேட்டோன்னே 7ஆம் ஆண்டு படிக்கிறேன்னு சொன்னீங்க. 7ஆம் ஆண்டு தான் படிக்கிறேன். ஆலை ஸ்கூலில் விட்டு தாவு இது நீங்கள் வகுப்பு இறங்கல இறங்கிட்டீங்க, நாங்கள் வகுப்பு அறித்தோம். அதால் நீங்கள் எல்லாம் முட்டாளன்னு சொல்லி மணக்கல் அடித்த பிள்ளைகள் இதுக்கு அதால் நாங்கள் ஸ்கூலுக்கு போகலன்னு சொல்லித்தான் வரண்டோம். அதில் இருந்தாண்டா பிள்ளையோட ஒரு மாதம் கதைக்கல. அதில் வந்து சொன்ன வீட்டுக்கார்ட்டே நான் இந்த வேலை செஞ்சு நான் ஸ்ரீலங்காவுக்கு போகணுமன்ற அவசியம் இல்லை, கண்ட பொடி போன பிரச்சனை இல்லை, நான் அப்படி வந்து கஷ்டப்படுறேன். 35ஆம் ஆள் வாரத்துக்கு ஒரு ஆள் இருக்குத்தானே வகுப்புல இருப்பாங்க தானே. அப்போ அந்த உங்களுக்கு ஏன் அப்போ போகையெல்லாம் போயிட்டு பிள்ளையோட சாக வச்சு காட்டுக்க போட்டு வெள்ளோட போடாத ஒரு பிரச்சனை வளர்ச்சிருக்கிறதெல்லாம் வர்றாக்கள் ஒருத்தர் வந்து சொல்லலை, இந்த பிள்ளைகளையும் எடுத்து திரிகிறீங்க வந்து இந்த வீட்டில் இருங்கன்னு சொல்லி ஒருத்தர் சொல்லலை. இன்றைக்கு இரவு சமைச்ச சாப்பாடு தான் இன்றைக்கு இருக்கி. அப்போ அதைத்தான் நான் கறி சமைச்ச பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். இப்படி ஒரு நிலைமை வரமாட்டே தெரியாது. நிற்கக்கூடாது. நீங்கள் கஷ்டப்படுற மாதிரி தான் நாளைக்கு இவங்க கஷ்டப்பட போகிறோம். அதை சுட்டி காட்டித்தான் நாங்கள் கஷ்டப்படுற மாதிரி மகன் நீங்கள் கஷ்டப்படக்கூடாது, நீங்கள் நல்லா இருக்கணும். அப்போ நீங்கள் அனுப்பியிருக்கணுமே அக்கா. நாங்கள் அனுப்புனேன். நாங்கள் அதை அனுப்பின இடத்த என்ன காரணம்னு கேட்டால் இல்லை மிச்சம்தான் அது யானை பிடுங்கி போட்ட மிச்சம்தான் அது 2 மரம் நிற்கி. அதை பிடுங்குதோ? ஓ நான் பச்சை அதை பிடிங்க என்ன செய்ய, சும்மா பிடிங்கி அப்படியே போட்டுது. ஸ்போர்ட் பார்க்க தெரியாப்ப சொல்லுவோம் பிள்ளைகிட்ட, நீங்கள் படித்த நீங்கள் தானே மால் போட்டா பாருங்கன்னு சொல்லி புள்ள சொல்லு என்னட்ட திருப்பி, எனக்கு போட் பார்க்க தெரியாம நீங்கள் பாருங்கன்னு சொல்லி. ஓ அப்படி இல்லைன்னு சொன்னா திருப்பி போய் இடைக்கு போய் திரும்பி வருவா, என்னம்மா சாமான் சொன்ன நீக்கேன்னு கேட்டு அப்படி ஒரு இதில் நிற்கவா. அதுல இருந்து நாங்கள் மறதி கூட அவங்களுக்கு உங்களை விழுப்பு மாட்டு கேட்டா வகுப்புறம் பிள்ளைகள் படிக்கிறேன் நான் என்ன டீச்சர் பிரச்சனை இல்லை வகுப்புறம் படிக்கிறேன் நல்ல அப்படின்னு சொல்லி நாங்கள் சைன் பண்ணி கொடுத்து போட்டு வந்தோம். நாங்கள் வந்ததுல இருந்து அவள் ஸ்கூலுக்கு போய் வந்தாவோ, ஆனால் அவள் வகுப்பு ஏற்றுற அண்டைக்கு போகல 7ஆம் ஆகும். 6 இதில் தங்கி இருக்கிற பரநொண்டு கட்டி இருக்கு. இது நாங்கள் வந்து பாலையில் இருக்கிற இரவையில் அங்கே போகிறேன். இப்போ நாங்கள் இருக்கக்குள்ளதான் உடைச்சது கோபிசமாக இருக்கக்குள்ள விளக்கு வச்சுட்டு இருந்தோம். நாங்கள் புள்ள இருக்க மகள்கிட்ட சத்தம் கேட்குது மால் பாருங்கன்னு சொன்னதுக்கு முன்னுக்கு நின்றுக்கி புள்ள வட்டக்கரம் இருந்து அடிச்சிருக்கும். இப்போ நீங்கள் இருக்கிற இந்த வளவுக்குள்ளேயும் ஜான வாரதா? ஓ பாரது வெளியால் தான் அங்கால தான் பாரது கரண்டு கம்பி இழுத்துருக்கிறாளே. ஜான வெளி போட்டுருக்கி. ஓ அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இலங்கையிலிருந்து ஜேபி பிளாக். நான் உங்கள் பிரியா. இப்போ நான் எந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டம் கரடியனாறு உருகாமம் அப்படின்ற கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம். என்ன விஷயமானு சொன்னால் எங்களோட யூடியூப் சேனல் மூலமாக செய்யப்படுகின்ற உதவி திட்டங்கள் சம்பந்தமான வீடியோஸை பார்த்த இந்த ஊரை சேர்ந்த ஒரு அண்ணா தான் தங்களோட ஊரில் இருக்கிற கஷ்டப்பட்ட குடும்பங்களை இனங்கண்டு எங்கிட்ட வந்து தகவல் சொல்லியிருந்தார். எங்களோட ஊருக்கும் நீங்கள் வருகை தந்து உதவிகள் செய்ய முடியுமான்னு சொல்லி கேட்டவங்க. அப்போ நாங்களும் சொன்னோம், சரி என்ன வாரத்தில் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் உதவி திட்டங்கள் பெண்டிங்கில் இருக்குது, முடிச்சுட்டு வாரம்னு சொல்லி தான் சொன்னாங்க. இப்போ அதன்படி இன்றைக்கு அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இப்போ நாங்கள் நிற்கிற இடம் ஒரு உதவி செய்கிறதுக்காக வேண்டிதான். இப்போ இவங்களோட நிலவரத்தை பார்த்தா இந்த குடும்பம் தற்சமயம் இருக்கிற வீடு அவங்களோட சொந்த வீடு இல்லை, இன்னொரு குடும்பத்தில் வீட்டில் தான் அடைக்கலம் கேட்டு ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு இருக்கிறதுக்காக. அந்த இடத்துல தான் இவங்க வசித்து கொண்டு வராங்க. குடும்பத்தில் 3 பிள்ளைகள், கணவர், மனைவி உட்பட மொத்தமாக 5 பேர் தான் இந்த குடும்பத்தில் இருக்காங்க. இப்போ போய் நம்ம இவங்களோட குடும்ப நிலவரம் தொடர்பாக நேரடியாக நம்ம அவங்களோட விசாரிச்சா தான் உண்மையான தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். வாங்க இப்போ போய் அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஆதரவையும் எங்களுக்கு தொடர்ச்சியாக தாங்க. இப்போ வாங்க முதல்ல நம்ம போய் அந்த அம்மாவோடையும் தங்கச்சோடையும் கதைச்சி நம்ம அவங்களோட குடும்ப நிலவரம் தொடர்பாக பார்த்து அவங்களுக்குரிய உதவிகளையும் செஞ்சு தரலாம். நல்ல மகள மரங்கள் நிற்கி, பெரிய மாமரங்கள் மாதிரி மகள மரம் நிற்கிது. குறைவு இப்போ மகள மரம் எல்லாம் இங்கே தான் கூட நிற்கிது. ஃபுல்லாக மரங்கள் தான் இந்த வீட்டில். வணக்கம் அக்கா. வணக்கம். உங்களோட பேர் என்ன? லலிதா. லலிதா. எத்தனை வயசு உங்களுக்கு? எனக்கு 31 வயசு. 31 வயசு. தங்கச்சியோட பேர் என்ன? லட்சணா. லக்ஷனாவுக்கு எத்தனை வயசு? 15. 15 வயசு. சரி அக்கா, 15 வயசு. நான் கேட்டோன்னு 7ஆம் ஆண்டு படிக்கிறேன்னு சொன்னீங்க. 7ஆம் ஆண்டு தான் படிச்சுட்டு ஆலை ஸ்கூலில் விட்டு தாவு. 7ஆம் ஆண்டு படிச்சதோட ஸ்கூலை விட்டதா? அதோட ஸ்கூலுக்கு போகிறதில்லை.
சரி 7ஆம் ஆண்டுன்னு சொன்னா நீங்க போன 10ஆம் மாதம் ஸ்கூல்ல விட்டுன்னு சொன்னீங்க. அதை எப்படி? போய்த்தான் வந்தவு. நாங்க போய் டீச்சரோட கதைச்சினாங்க. ஆ, கதைச்சி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தவு. அவங்க இந்த 10ஆம் மாதம் நிப்பாட்டின காரணம் என்னன்னு கேட்டா, இப்போ அவ ஸ்கூலுக்கு போகாத காரணம் வசதி, காசு வசதி, அது போகிறதுக்கு கிளாஸுகளுக்கு காசு கேட்குற அப்படியான வசதி இல்லை. அதால் ஸ்கூலுக்கு போறதுக்கு காசு இல்ல தானே? இல்லை, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு காசு இல்லை. என்ன காரணம்னு கேட்டால் அதில் இப்போ இவங்க எல்லாரும் 32 பிள்ளைகளில் டீச்சர் மாதிரி வகுப்பு உரைக்கி வச்சுருந்தவங்க. அதால் எங்கள்கிட்ட புள்ள போய்த்திருந்தா 10ஆம் மாதம் எங்களை 11 பேர் பெற்றார் வர சொல்லி சைன் வாங்கினவங்க. கல்வி பணிப்பாளர்கிட்ட சைன் ஃபோம் தந்திருக்காங்களாம், சைன் வாங்கணும்னு சொல்லி. அப்போ சைன் வாங்கின இடத்த அப்போ நாங்கள் கேட்டேன், ஏன் டீச்சர் இந்த சைன் வாங்குறீங்க ரெண்டு கேட்டதுக்கு அவ எங்களுக்கு ஒரு காரணம் காட்டினாவோ, பிள்ளைகள் படிக்குதில்லை, அதால் நாங்கள் இந்த 12 பேர் பெற்றார் மாட்டேன் சைன் வாங்கியிருக்கேன்ண்டு. அப்போ நாங்கள் சொன்னோம் 12 பெற்றார் மாட்டேன் சைன் வாங்கியிருக்கேன், அந்த சைன் வாங்கின பேப்பரை கொஞ்சம் காட்டுங்க டீச்சர், நாங்கள் சைன் பண்ணுறதுக்குண்டு. அப்போ அந்த பேப்பரை காட்டினபடியாக தான் நாங்கள் 12 பேர் பெற்றார் மாறும் சைன் பண்ணி கொடுத்தேன். அதுக்காக ஃபுல்லாக கேட்டுக்கே நான் மணிக்கு சைன் பண்ணி கொடுத்தேன்ண்டு. அப்போ நான் உங்களுக்கு எழுத்து கொஞ்சம் தெரியுது இல்லை மகள், படிக்கிறத நல்ல வகுப்புறாங்கியாண்டு. அப்போ அந்த காரணத்தால் மங்களுக்கு இயலாது. என்ன காரணம்ன்ட்டு கேட்டேன். அப்படின்னு ஏழாண்டு சொல்கிறேன். எங்களோட இருந்த பிள்ளைகளுமா 4 பிள்ளைகள் வகுப்பு இறக்கி. அப்போ நாங்கள் இந்த 12 பேர் தான் வகுப்பு இறங்கியிருக்கோம். அதால் மற்ற பிள்ளைகள் கேட்குது, நீங்கள் வகுப்பு இறங்கல இறங்கிட்டீங்க, நாங்கள் வகுப்பு அறித்தோம், அதால் நீங்கள் எல்லாம் முட்டாளன்னு சொல்லி மனக்கல் அடித்த பிள்ளைகள் இதுக்கு, அதால் நாங்கள் ஸ்கூலுக்கு போகலன்னு சொல்லித்தான் ஒரு 2வது. இப்போ வகுப்பு இறக்கி வச்ச தள்ளதானா நின்று நீங்க? இப்ப நின்று எவ்வளவு காலம் நீங்க ஸ்கூலுக்கு போகாம? 10ஆம் மாதத்துல இருந்து ஸ்கூலுக்கு போகல. 10ஆம் மாதம் மட்டும் போன வருஷத்தை சொல்றீங்கக்கா? அப்ப 2 மாதம் தானே நீங்க ஸ்கூலுக்கு போகாம விட்டு? அப்போ 7ஆம் ஆண்டோட ஸ்கூலை விட்டுன்னு சொல்றீங்க? ஸ்கூல் விட்டு திருப்பி போனவு. நான் டீச்சரோட காலத்துல இருந்து போனவு. போய்தான் 10ஆம் மாசத்துல இருந்து சைன் வாங்கத்துல இருந்து போனவு. அது சரி, ஆரம்பத்துல ஏன் விட்டவங்க? இப்ப ஆரம்பத்துல விட்ட காரணம் என்னன்னு கேட்டா, ஸ்கூல் கேட்டவங்க அப்படியான கஷ்டம் இல்லாம ஒரு ஆள் உழைச்சித்தான் நாங்க இந்த குடும்பத்தை 5 பேர் நாங்க சாப்பிட்றதா எல்லாம் செஞ்சு கொள்றோம். அதால எங்களுக்கு வசதி இல்லை. அப்ப நாங்க கதைச்ச இடத்த நாங்க சொன்னாங்க, இப்படி பேக் இல்லை மகள், பேக் வாங்கி தரோம்னு சொல்லி. அதுல இருந்து டீச்சரோடையும் கதைச்சி. அப்ப டீச்சர் சொன்னாங்க, பிரச்சனை இல்லை, நாங்க கதைச்சிருக்கேன் நிறைய இடத்த, அங்கே உதவி வந்தா நாங்க பேக்கள் அதுக்குரிய ஏற்பாடு நாங்க செய்யறோம்னு சொல்லி. அதால தான் பிள்ளை அதுல இயலாண்டு சொல்லி அதையும் 2 தான் நாங்க அனுப்புனேன். ஸ்கூல் பேக் இல்லாம ஆரம்பத்துல போவானுண்டா நீங்க? இதை நம்புற மாதிரி இல்லையே இந்த கதை. என்னடா படிக்கிற பிள்ளைகள் இதெல்லாம் காரணம் காட்டி நிக்க கூடாது. நீங்க கஷ்டப்படுற மாதிரி தான் நாளைக்கு இவவும் கஷ்டப்பட போறாவு. அதை சுட்டி காட்டித்தான் நாங்க கஷ்டப்படுற மாதிரி மகன் நீங்க கஷ்டப்படக்கூடாது, நீங்க நல்லா இருக்கணும். அப்ப நீங்க அனுப்பியிருக்கணுமே அக்கா. நாங்க அனுப்புனேன். நாங்க அனுப்பின இடத்த என்ன காரணம்னு கேட்டா, ஸ்கூலோட போக அப்ப அந்நேரமே ஸ்கூல் பேக் பிஞ்சுதான் இருந்தேன். போக்குள்ள சொல்லுவா, அம்மா இந்த ஸ்கூல் பேக்கு கொண்டு போகலாமா, பிள்ளைய நக்கல் அடிக்குது. டீச்சர் டைம் போய் கதைச்சிருக்கேன். கதைச்சிடத்து சொல்லுவாவு, மார்க்ஸு குறைய எடுக்குது அம்மா, புள்ள நீங்கள் தான் கொஞ்சம் காரணம் பார்க்கணும், பிள்ளைகளை படிப்பிக்கணும்னு சொல்லி நாங்கள் சொல்லி புத்தகத்துகள் எல்லாம் எடுத்து கொடுத்தா புள்ள போகும். போயிட்டு அடுத்த நாளைக்கு அந்த பாடத்தை கேட்டால் தெரியாது. அப்படியா நிலைமையில இருக்காது. ஏன்னாண்டு கேட்டால் இவ ஏற்கனவே சின்ன வயசுல எக்ஸாம் பட்டவு. அதனால அந்த படிப்பு கொஞ்சம் அவருக்கு என்ன நடந்தது, அம்மா ஆயிட்டான் புள்ள இருந்தது. அப்போ புள்ள இருந்தாப்புல புள்ள கடைக்கு போனாப்புல மோட்டர் சைக்கிள் அதில் எக்ஸாம் பட்டு அதில் ஹாஸ்பிட்டல்லையும் இருந்தவு. அதால் கொஞ்சம் படிப்புத்தன்மாவுக்கு அது போகாது. இப்போ ஒரு பிரச்சனை, அடிபட்டவங்களுக்கு அங்கே அடிபட்டது, தலையில் அடிபட்டதா? என்ன சொன்னவங்க ஹாஸ்பிட்டலில்? என்ன வரையாமன்னு சொல்லி போய் பிள்ளைக்கு தலையில கல் இருந்து எச்சம் பட்டாப்புல கொண்டு உளுந்தாப்புல கல்லேறி இருக்கு தலையில் அடிபட்டு. அதுல இருந்து எடுத்தவங்க அதுக்கு பிறகு சொன்னவங்க, கொஞ்சம் பிள்ளை படிப்புத்தன்மை இது கொஞ்சம் கஷ்டம். அப்படி சொல்ல மாட்டாங்கக்கா யாரும். என்ன செய்யறேன்ட்டு இப்ப என்னன்னு சொன்னா, அடிபட்டு தலையில ஆப்ரேட் அப்படி எதுவும் பண்ணியிருந்தா அதுவும் சொல்ல வாய்ப்புகள் இல்லை. எடுத்தோன்னே புள்ள படிக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு டாக்டரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னு கேட்ட மிஸ் இப்போ எங்கட மிஸ் மாதிரிதான் இப்போ அங்கே இருந்தவங்க எங்கட இது மகளடி ஹாஸ்பிட்டல்லாம் புள்ள இருந்தது. இப்போ அவங்க இப்போ எங்கட சார்பா சொன்னவங்க இப்படி என்ன மட்டும்தான் எடுத்தவங்க. ஏன்னாண்டு கேட்டா பிள்ளைய தாக்கம் தாக்கித்தான் தெரியணும். அம்மாவோட தான் இருந்தது. அப்ப தாயிட்ட சொன்னாதான் அதுக்கு ஒரு தெரியும்னு சொல்லி என்னட்ட சொன்னாங்க, இப்படித்தான் பிள்ளைக்கு அடிக்க கூடா, பிள்ளைக்கு மனம் நோகக்கூடிய மாதிரி ஏசக்கூடாது, அப்படியெல்லாம் அதெல்லாம் சொல்லி இருப்பாங்க. அது உண்மைதான். ஆனா படிக்க மாட்டாளன்ற கதை சொல்ல மாட்டாங்க. அந்த பிள்ளைக்கு இப்ப நம்ம இன்றைக்கு இந்த என்ன சாமான மால் வாங்கி தரணும், நம்ம காசு கொடுத்து கடைக்கு அனுப்பினாலும்
போக்குள்ள நம்மட இப்பயும் தான் பிள்ளைக்கு எழுதி கொடுத்ததான் ஞாபகம் ஆயிட்டு வருவா. ஞாபக ஓ மறதியா இருக்கு. ஓ அப்படி இல்லைன்னு சொன்னா திருப்பி போய் இடைக்கு போய் திரும்பி வருவா. என்னம்மா சாமான் சொன்ன நீக்கேன்னு கேட்டு அப்படி ஒரு இதுல இருக்கவா. அதுல இருந்து நாங்க மறதி கூடயா உங்களுக்கு? மறதி கூடண்டா எந்த அளவுக்கு? எல்லாரையும் மறந்து போற அளவுக்கா இல்ல சொல்ற சாமான்கள் வாங்குற அளவுக்கு? வாங்குறதெல்லாம் மறந்து போறது. கடைக்கு போய் திரும்பி வரா நீங்க? 15 வயதுன்னு சொன்னா இப்ப வார வருஷம் வந்து ஓயல் எழுத வேண்டிய பிள்ளை. நேற்றும் சாமானுக்கு அனுப்பிவிட்டேன் நாங்க. அனுப்பிவிட அதுல அரிசி மாங்கல்ல உள்ளக்கு பிஸ்கெட் பாக்கெட் மாங்கல்ல மற்ற சாமான வாங்கியிருந்தா அது எங்க அண்ணன் அது மறந்துட்டாவும் திருப்பி போய்த்தான் போய் வாங்கிட்டு வாமாலன்ட்டு துண்டு எழுதி கொடுத்துட்டேன் நான். அது அப்படி மறதி சின்ன வயசுல எல்லாருக்கும் மறதுதான். இப்போ நானும் தான் கடைக்கு போகக்குள்ள நினைச்சிட்டு போகிறேன் 6-7 சாமான் வாங்க சொல்லுவாங்க. இப்போ வாங்குறதுக்கு போகிறேன். இப்போ போன இடத்துல 2 மறந்துட்டு வராது வளமை தான். அதை வந்து நீங்கள் சொல்ல தான் அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு மறதி கூடன்ற எண்ணம் வந்துடும் அவங்களுக்கு. அப்போ நீங்கள் அதெல்லாம் விட்டுறணும். இப்போ இவ வளரக்குள்ளேயும் பாருங்க கொஞ்சம் 2-3 சாமான் மறந்து போய் தான் வாங்கிட்டு வருவாங்க. சின்ன பிள்ளைகள் அப்படித்தான். இப்போ இவங்க வந்து ஸ்கூலுக்கு அங்கே போகாதால இப்பயும் வந்து 15 வயசு ஆனாலும் இந்த 12 வயது 13 வயது பிள்ளைகள்ற 11 வயது பிள்ளைகள்ற அளவுக்கு தான் இவங்களோட மூளை இருக்கு. அப்போ அவங்களில் வந்து அது ஒரு பிள்ளையா வந்து நம்ம சொல்லக்கூடாது. நீங்கள் தான் கஷ்டப்படுத்தி அனுப்பியிருக்கணும் அவங்கள. மற்றவங்க இப்போ பேக்கில்ன்னு சொல்லி கதைக்காங்க உங்களுக்கு. பேக்கில் கஷ்டப்படாத அளவுக்கு பட்டிருக்கேன் மிஸ். என்ன காரணம்னு கேட்டால் இப்போ தம்பி இருக்க 8 வயசு அவருக்கு 1.5 வயசு. 1.5 வயசில் விட்டு போட்டு நான் இங்கேருந்து கஷ்டப்பட்டு எங்கட கணவன் சாப்பாடு உணவு பொருட்கள் எல்லாம் விலைவாசி. என்ன காரணம் என்று கேட்டால் இருந்து எனக்கு ஒரு சைத்திர வீட்டு திட்டம் ஒன்று தந்தவங்க. அதுலேருந்து கூரை மேஞ்சிரிக்கக்கூடிய வசதி இல்லை. அப்போ அவர்கிட்ட சொன்னேன் இப்படிதான் நமக்கு இந்த வீட்டை கூரை மேஞ்சிரிக்கிற அளவுக்கு என்னதாவது செய்யணுமென்று சொல்லி. அப்படி எனக்கு செய்ய வசதி இல்லைன்னு சொன்னார். அந்த பொடியன் 1.5 வயசு பொடியன் அவனை விட்டு போட்டு ஓமானுக்கு போனாங்க. போய் 8 மாதம் தான் இருந்தேன். 8 மாதம் போன இடத்தையும் சரியான கஷ்டம். பாலவனத்தில் ஆடு பார்க்குற வேலை, சாப்பாடு பிள்ளைகளுக்கு சாப்பாடு சமைக்கணும், வீடு பண்ணி செய்கிற வேலை, பிள்ளைகளை கிளாஸுக்கு கொண்டு போகணும், ஸ்கூலுக்கு கொண்டு போகணும். திருப்பி அவங்க வண்டி வரும், வண்டியில் ஆட்டையை திட்டி அந்த வேலாற ஆக்கள் வருவாங்க, அவங்களோட பாலவனத்துக்கு ஆடு கொண்டு போகணும். அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இருந்து தான் அந்த வீட்டில் நாங்கள் போட்டிருக்க காசு 50,000 காசு தந்தவங்க சைத்திர வீட்டு திட்டத்தால். அது மட்டும்தான் தந்தவங்க. அந்த வீட்டு திட்டம் தந்ததால் 3/4 பேர் இப்போ அவங்களோட பங்களிப்பால் செய்திருக்காங்க. அந்த அளவுக்கு எங்கள்கிட்ட வசதி இல்லை. என்ன காரணம்னு கேட்டால் எங்களுக்கு உழைச்சி அவர் மட்டும்தான் வேலையை போகிறாரு. நாங்கள் இங்கே புல்லு கொத்த கூப்பிட்டா போயிட்டு எங்களுக்கு சிலவுகளுக்கு இப்படி கிரிஞ்சாமல் அது வாங்குற அளவுகளுக்கு துணிகள் வாங்குற அளவுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம். அவர் இப்போ உழைச்சிட்டு வர காசில் என்ன செய்கிறேன்னு கேட்டால் சாமானை வாங்கி தந்துட்டு போட்டு மிச்ச காசு சொல்லுவார், மற்ற நாளைக்கு சாமாங்கிறதுக்கு வைங்கண்டு. அந்த அளவுக்கு இப்போ இயலாது. நீங்கள் வெளிநாட்டுக்கு போய் திரும்பி நான் வெளிநாட்டுக்கு போய் திரும்பி வந்தேன். நான் வந்து தான் திருப்பி பக்கத்தில் நான் அந்த வீட்டில் இருந்து ஜானை உடைச்சது. ஜானை உடைக்கத்தான் திருப்பி சாமானை மிஷினை பிடிச்சி சாமானை எடுத்துத்தான் சொன்னார். வர பக்கத்தில் உங்களோட பரிதாபம் பார்க்கல அவ்வளோ நீங்கள் இந்த வீட்டில் இருங்க, அந்த வீட்டை கட்டி நீங்கள் கோபிச்சமாக்கி போகும் வரைக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நான் சொன்னால் அப்படி இல்லை வசதி இல்லைன்னாண்டு உங்களுக்கு தாரமாக அது வாங்கி நீங்கள் அடித்து போகிற அளவுக்கு நீங்கள் இருங்க. அது வரைக்கும் நாங்கள் போயில. ஏன்னு கேட்டால் சின்ன பிள்ளையே வசதி இல்லை. இப்போ வெளிநாட்டில் வேற கஷ்டம்னு நீங்கள் 8 மாதத்தில் திரும்பி 8 மாதம் சரியான கஷ்டம். ஏன்னாண்டு கேட்டால் அவங்க இப்போ அரவியால் மிஸ் போன உடனே எனக்கு அரவி தெரியாது. போன புதுச்சு அடியும் வாங்கியிருக்கோம் சொல்லுவாங்க வச்சுட்டா கழுவ சொல்லி. அந்த நேரம் அரவி தெரியாது. போய் அந்த பொடியும் 8 வயசு பொடியும் ஒரு இறந்தவன். அவர் இங்கிலீஷால் படிப்பார். அதுகளை பக்கத்தில் குந்தித்திரம் தான் பார்த்துருந்தா அவங்களால நான் இங்கிலீஷால் கொஞ்சம் கதைக்க தெரிஞ்சு அதுக்கு பிறகுதான் அவங்க சொல்கிற வேலையாலையும் செய்ய தோங்கினேன்னா. கஷ்டம் செய்யாட்டி அடி சாப்பாடு இல்லை டைமுக்கு. சாப்பாடு பிள்ளைகளை கொண்டு வர்றதுக்கு டைம் ஆயிருக்கும். வீட்டு வேலையும் செஞ்சு பிள்ளைகளையும் ஸ்கூலுக்கு கொண்டு போய் வாழவனத்தில் போய் ஆட்டையும் மேய்ச்சிட்டு வர டைம் கணக்காக இருக்குது. நம்ம சாப்பிடல அஞ்சு பிள்ளைகளோட கோல் எடுத்து கதைக்கல. அது ஒரு ஏற்கம். 1.5 வயசுல பொடியனை விட்டு படுப்போம். நான் கோல் எடுத்து இங்கே கதைச்சமல்ல சொல்லுவாங்க பிள்ளை காய்ச்சலாக இருக்கேன்னு சொல்லி. அதில் இருந்தாட்ட பிள்ளையோட 1 மாதம் கதைக்கல. அதில் வந்து சொன்ன வீட்டுக்கார்ட்டே நான் இந்த வேலை செஞ்சு நான் ஸ்ரீலங்காவுக்கு போகணுமன்ற அவசியம் இல்லை, வேண்ட பொடி போனான பிரச்சனை இல்லை, நான் அப்படி வந்து கஷ்டப்படுறேன். அவ சொன்னாவும் சரி இப்போ நீங்கள் இப்படி இருந்து கஷ்டப்பட வேணாம், உங்களுக்கு கஷ்டம்ன்ற சொல்கிறேன், நாங்கள் ஒப்பிஸில் கொண்டு விட்றோம்ண்டு. ஒப்பிஸ் மூலமாக தான் எனக்கு டிக்கெட் போட்டு அனுப்பினவங்க. அதில் என்ன காசை கட்ட சொல்லி சரியான பிரச்சனை. நான் சொன்னேன் இப்படி கஷ்டமாக தான் நான் வந்திருக்கேன், நான் தாரேன்னு சொல்லி இப்போ என் கடிதம் எழுதி சைன் வாங்கி எடுத்துருக்காங்க.
இப்போ அனுப்புன காசையும் கொடுக்கணும் நீங்க. கொடுக்கணும். யாருக்கு கொடுக்கணும்? அவங்களுக்கு ஏஜென்சி ஏஜென்ட்ஸ். இப்போ அங்கே போயிருக்கக்குள்ள எவ்வளோ உங்களுக்கு சம்பளங்கள் தந்தவங்க? அந்நேரம் சம்பளம் குறைய 30,000 காசு தான் தராங்க. 30 தான் தரும். இப்போ போய் வந்த எவ்வளவு காலம்? போய் வந்து இப்போ 4 வருஷம் ஆகுது. 4 வருஷமா ஆகுது. சரி, இங்கே வந்து வேலைகள் செஞ்சு நீங்கள் சாமான்கள் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னீங்க. இப்போ நீங்கள் வேலைகிறது தான் இந்த பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்குற சாமான். அதில் வந்து உடுப்பு க்ரீம்னு சொன்னீங்க. யாருக்கு? அது இப்போ சின்ன பிள்ளைகளுக்கு நீ கிரீம் சாமாங்கிறேன் நாங்கள். பவுடர் ஏன்னா புல்லு கொத்தர நாளை போனா சரியா 7 மணிக்கு போன சொன்னா 4 மணிக்கு கரையேறுவோம். கரையேறி வரக்குள்ள 1500 தருவாங்க. வசதிக்குள்ளாக்கள் 2000 தருவாங்க. கஷ்டமானாக்கள் 1500 தருவாங்க. அதை வச்சு தான் அந்த பிள்ளைகளுக்கு கிரீம் சோப்புகள் உடுப்புகள் வாங்கி கொடுக்குறேன். உங்களோட இங்கே கொஞ்சம் கிட்ட வாங்க. இப்போ உங்களோட கணவர் எங்கே போயிருக்காரு? அவரு இந்த சாப்பிட்ட ஒரு இடத்த போயிருக்காங்க. சாப்பிட்ட போயிருக்காங்க. சரி, அவருக்கு எத்தனை வயசு? அவருக்கு 42 வயசு. 42. என்ன தொழில் செய்கிறவர்? அவர் மீன் பிடிக்கிறவர். இப்போ வெள்ள அதால மீன் படாது. மீன் பிடிக்கிறண்டா எங்கே பிடிக்கிறோம்? இங்கே குளத்தில் உருகாம குளத்தில் மீன் பிடிச்சி எங்கே விற்பனை செய்கிறது? விற்பனை செய்கிற வியாபாரி மாதிரி வாரவங்க. இவங்கள்ட்ட குறைஞ்ச விலைக்கு எடுத்து அவங்க கூடிய விலைக்கு. இப்போ இவர் மீன் பிடிக்கிறன்னா தோணி வலைகள் எல்லாம் வச்சிருக்காரு. தோணி கொடுத்துருங்க. இந்த சங்கத்தால் கொடுத்துருக்காங்க. தோணி இருக்கி அது காசு கட்டி இவங்க வாங்கினதா இல்லை சங்கத்தால்? தோணி கொண்டு கொடுக்க 5000 ரூபா கட்ட சொல்லி அது 2 நாள் வேலைஞ்சி 5000 ரூபா கட்டி தோணி எடுத்துனாங்க. வளையல் எல்லாம் அவங்க தான் கஷ்டப்படுற உழைக்கிற காசுலே வளையல் மூட்டி எடுக்கிற அவையிலே செஞ்சு எடுக்கிறவங்க. சரி, என்ன மாதிரி அதுல வருமானம் ஒவ்வொரு நாளும் கிடைக்கும்? வருமானம் அண்டைக்கண்டாடு வாங்கிருந்தாங்க மிஸ். இப்போ 3000 ரூபாய்க்கும் படும், 2000 ரூபாய்க்கும் படும். தொழிலை பொறுத்து படும். அதை வாங்கித்தான் சாமான்கள் அது வாங்குறோம் நாங்க. இப்ப நீங்க இருக்கிற வீடு இந்த வீடு இது வந்து வேறவங்கட வீடு. இது வேறவங்கட வீடு. அவங்க இருக்க சொல்லிருக்காங்க தற்பாதுகாப்புக்கு. இது இப்ப வாடகை அப்படி கொடுத்துருக்கீங்களா? வாடகை இல்ல, கரண்ட் பில் மட்டும் கட்டுறோம். கரண்ட் பில் கட்டுறேன். இப்ப அந்த வீட்டுக்காராக்கள் இருக்காங்க, நீங்களும் இருக்கீங்க. நாங்க ஒரு ரூம்ல தான் இருக்கோம். ஒரு ரூம் தந்திருக்காங்க. அவங்க வந்து இருக்கக்குள்ள இந்த வீட்டுல வந்து எத்தனை பேர் இருக்கீங்க? நீங்க 5 பேர், அவங்க 2 பேர். அவங்க 2 பேர். அப்படி இருக்க விடுறது உண்மையில பெரிய விஷயம். எல்லாரும் வந்து இருக்கிற வீட்டுல மற்றவங்களை இருக்க விட மாட்டாங்க. அவருக்கு 8 பிள்ளைகள் மிஸ். அதுல இருந்தா அவங்க பிள்ளைகள் எல்லாம் போயிட்டு படிக்க. அதனால அவரும் பேரை படிக்கணும் தான் இருக்காங்க. அதாலதான் இருக்க சொல்லி இருக்காங்க. இப்ப உங்களுக்கு இருக்கிறதுக்கு இடம் எல்லாம் வந்து தந்திருக்காங்க. ரூம் இருக்கு, நைட்ல படுக்கிறதுக்கு, சமைச்சு சாப்பிடுறது எல்லாம். இதெல்லாம் சமைச்சு சாப்பிடுற நீங்க வாங்க பாப்போம். இதுல சமைச்சு சாப்பிடுறது உள்ளுக்குள்ள தங்குற. இதுல சமைச்சு சாப்பிடுறோம். களியெல்லாம் கட்டி எடுத்திருக்கீங்க. இன்றைக்கு சமைக்கலையா? இல்ல, சமைச்சு சோறு இருக்கு, கறி சமைக்கணும். என்ன கறி சமைக்கிற? கருவாடு இருக்கு, அதுதான் குழம்பு வச்சு சாப்பிடணும். இப்போ மீனெல்லாம் வந்து பிரச்சனை இல்லை உங்களோட கணவர் போகிறதால? பிரச்சனை இல்லை மிஸ். இப்போ தண்ணி கூட 3 கிலோமையா தொழிலுக்கு போகல. மிஸ்ன்னு சொல்ல தேவையில்ல, தங்கச்சண்டியை சொல்லலாம். சரி, காலையில் என்ன சாப்பாடு கொடுத்த பிள்ளைகளுக்கு? காலையில் பனிசு வாங்கி தேத்தனி கொடுத்தனாங்க. உங்களோட ஊரை சேர்ந்து ஒரு அண்ணா தான் கோல் எடுத்து சொன்னவர் உங்களோட நிலைமை தொடர்பாக. நாங்களும் வந்து பார்த்த இடத்துல நீங்க இன்னொரு இடத்துல தான் இருக்கீங்க. இதுல என்ன விஷயம்னு சொன்னா, யூடியூப் சேனல்ல வீடியோ போட்டா இங்க இருக்கிறவங்க மட்டும் இல்ல, வெளிநாட்டுல இருக்கிறவங்களும் பார்ப்பாங்க. இப்ப இதுல வந்து நீங்க உண்மையான நிலவரம் மட்டும்தான் சொல்லணும். அடுத்தது வந்து இப்படி வீடியோ எடுத்து போடுறதால உங்களுக்கு எதுவும் பிரச்சனைகள் இருக்குதா? ஒரு பிரச்சனையும் இல்லை. சரியக்கா, அதுதான் அந்த ஆரம்பத்திலேயே சொல்லி இருக்கணும். இருந்தாலும் நான் ஏன்னு கேட்டா, இப்ப இந்த வீடியோ எடுத்து போட்டாலும் இது எதுவும் விதமான உதவியும் இல்லை. ஏன்னு கேட்டா, வீட்டை ஜானோட ஜாப்ல 40,000 ரூபா காசு தான் தந்தவங்க. அதுலேயும் தாரம் வாங்கி நான் கூரை மேஞ்சிட்டு இருந்தேனாங்க. இருக்க நாங்கள் இப்போ வந்த வர்ற வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருந்தேனாங்க. அந்த வீட்டில் இருக்கக்குள்ளதான் இங்கே வந்து ஆரண்டு தெரியாது. நாங்கள் தாரம் அடிச்சிருந்த தாரத்தை கலடித்தாங்க. அதால தான் நாங்கள் அங்கஞ்சண்டு இருக்க வேண்டியது. இல்லைன்னு சொன்னால் தாரம் இருந்த மாதிரி இருந்திருந்தா நாங்கள் அதில் தான் இருக்கிறேன். அதுக்கு பிறகு மட்டை இழைச்சி மட்டையால் மேய்ஞ்சி தான் நாங்கள் இருந்தேன். இருக்கேன் திருப்பியும் வந்து ஜானை உடைச்சி ஒரு அந்த அப்படியே உடைஞ்சிட்டு அதில் தான் இருந்தேன். நாங்கள் விளக்கெல்லாம் வச்சுட்டு இருந்த அந்த யானை வந்து வீட்டை உடைச்சத்தோட அதோட தான் அதில் இருக்கலான்னு சொல்லி கரண்ட்டும் இல்லை, கரண்ட் பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வந்து வீடு இல்லாமல் இருக்க சஜித்
வீட்டு திட்டத்துல உங்களுக்கு வளவும் வீடும் தந்திருக்காங்க ஓ, அரசாங்கத்தாலே. ஓ. அரசாங்கத்தால வளவு வீடு தந்தா அந்த வீட்டு திட்டங்கள் வந்து எல்லா இடங்கள்லயும் இடைநடுவே வந்து நிப்பாட்டப்பட்டது. ஓ, நிப்பாட்டப்பட்டதால அதுல வந்து நீங்க இருந்திருக்கீங்க என்ன? ஓ, ஓ. அதுல இருக்கக்குள்ள ஜான உடைச்சிட்டு ஜான உடைச்சதால அரசாங்கத்தால 40,000 ரூபாய் காசு கொடுத்து தகரம் வாங்கி தகரம் அடிச்சு வாங்கி நீங்க. ஓ, தகரம் வாங்கி அடிச்சதா அந்த தகரத்தையும் வந்து யாரோ கல்லணுகள் களவெடுத்து போயிட்டாங்க. ஓ, அது உங்களோட ஊரை சேர்ந்தவங்களா ஓ. தான் எங்கட இருக்கும். ஊரை சேர்ந்த ஏன்னு கேட்டா எங்கட ஊர் ஆக்களுக்கு தான் தெரியும். நாங்க அந்த வீட்டுல எல்லாம் நாங்க வேற இடத்துல இருக்க மாட்டோம். எங்கட ஊர் ஆக்களுக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. இல்ல ஏன் தகரம் அடிச்சிருந்த டைம்ல வேற இடத்த போயிருந்தேன். வேற இடத்த போயிருந்தா மழை பெய்ய தண்ணி சாரல் ஜான உடைச்ச பக்கம் தண்ணி தண்ணி அடிக்க அடிக்க தொடங்கிட்டு மழை பெய்யறதால இவங்க வேற இடத்த மாறி இருந்திருக்காங்க. அப்ப மழை டைம்ல வந்து கலட்டிட்டு போயிட்டாங்க. சரி நம்ம அந்த இடத்தையும் பார்க்கலாமா? சரி. பக்கத்தானா? ஓ, நிறைய பக்கத்துல பக்கத்துல போய் பார்ப்போம். ஆனா இருந்தாலும் பெரிய காடு தான் இது, யானை காடு தான். எல்லா இடமும் ரோட்ல எல்லாம் யானை வேலி தான் போட்டு இருக்கு. இந்த உங்களோட செருப்பு செருப்பு போடுங்க. செருப்பு போடு. இந்தாங்க இந்தாங்க. வாங்க போ. இப்ப நீங்க இருக்கிற இந்த வளவுக்குள்ளேயும் யானை வர்றதா? ஓ, பாரது வெளியால தான் அங்கால தான் பாரது கரண்டு கம்பி இழுத்திருக்கிறாளே. யானை வெளி போட்டுருக்கி. ஓ, அப்ப இந்த தொங்கல்ல உங்களோட வீடு மட்டும்தான் இருக்கு போல. ஓ. இதுல எங்கட வீடு அங்கால பக்கத்துல. இது உங்களோட வளவு தான் என்ன? அளவு வாழையெல்லாம் இருந்தது. வாழையெல்லாம் அப்படியே புடுங்கி போடுது யானை. புடுங்கி தென்னம்பிள்ளையெல்லாம் இருந்தது. கவுப்பி வாங்கி நாட்டி இருந்தாங்க. அதெல்லாம் புடுங்கி சாப்பிடுது. ஒன்றும் விடுறது இல்ல. இல்ல. இது என்ன கொடி போட்டிருக்கீங்க? வத்தாள கொடி. வத்தால. அதெல்லாம் ஒன்றும் செய்யற இல்லையா? அதெல்லாம் புடுங்கி சாப்பிட்டுரும். ஓ, கிழங்குகளையும் விடாது. இதெல்லாம் நீங்க வெட்டுனதா இல்ல முறிச்சதா யானை? இல்ல, நாங்க வெட்டுன. நீங்க வெட்டுன? ஏன் வெட்டுன நீங்க? யானை வந்து நின்றா தெரியாது. தெரியுது இல்ல. அதுல போட்டிருந்த நாங்க பெரிய ஒரு மேடை வத்தாள கொடி அதவளையும் புடுங்கி சாப்பிட்டு வாழையெல்லாம் சாப்பிட்டு ஒன்றும் வைக்கல. அடியில வந்து நிறைய பத்தைகளா இருந்தா யானை வந்து நின்றா தெரியாது. அதான் இந்த கீழ்கந்துகளை வெட்டி விட்டுருக்காங்க. பெட்டி ஒரு புளிய மரம் நிக்கிடப்பா. ஆறு இதுல தங்கி இருக்கிற பரானொண்டு கட்டி இருக்கு. இது நாங்க வந்து பாலையில இருக்கிற இரவையில அங்க போறேன். இப்ப அண்ணா என்ன மழை பெய்யறதுக்காக இப்ப நீங்க அங்க போயிருக்கேன்னு எப்படி சின்ன பிள்ளை இல்லாதால நீங்க நல்ல இடம் என்ன அவங்க ஃபுல்லா காடு. அண்ணா இருக்கிற பாதை வந்து யானை தான் உடைச்சது. முந்த நாள் இரவு வந்து யானை வராட்டித்தான் யோசிக்கணும். யானைக்குரிய இடம் தானே இது. அதிர இடத்துல நம்ம வீடு கட்டுனா அது வரும் தான், ஒன்றும் செய்யல. ஃபுல்லாவே காடு சுத்தியும். இது யானை உடைச்சது தான். இது யானை உடைச்சது. கோபிசமாக இருக்கக்குள்ள யானை உடைச்சது தானே. அப்ப நீங்க இப்படி ஒரு முறைப்பாடும் செய்யலையா? இந்த இடத்துக்காவது யானை வேலி போட்டு தர சொல்லி சொன்னதுக்கு ஜிஎஸ் கேட்கிறாரு. இப்ப எல்லார காணி இருக்கக்குள்ள அவங்க காணி துப்புறாக்குனா வராது. இப்ப இடத்தை பிடிச்சிட்டு எண்டா காணி என்று சொல்லி திரிக்கிறதுல நாங்க என்ன செய்யலும். நீங்க போற இடத்துகளுக்கு பெரிய இடத்துக்கள்ல போய் அறிவிங்கன்னு சொல்லி டிஎஸ்எப்சிலையும் போய் அறிவிச்சேன். நாங்க அதுக்கு ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. கவனமா இருக்கணும். யானை இப்ப வார இடம்னு சொன்னா இங்க தங்குறதும் சிக்கல் தான். நீங்க தூங்கிட்டு இருக்கக்குள்ள இதை உடைச்சு விட்டாலும் நாங்க இருக்கக்குள்ளதான் உடைச்சது. கோபிசமாக இருக்கக்குள்ள விளக்கு வச்சுட்டு இருந்தோம். நாங்க புள்ள இருக்க மகள்கிட்ட சத்தம் கேக்குது மால் பாருங்கன்னு சொன்னதுக்கு முன்னுக்கு நின்றுக்கி புள்ள வட்டக்கரம் இருந்து அடிச்சிருக்கும். லைட்டை இந்த விளக்க தூக்கிட்டு வந்து இடத்துல நின்று பாக்குறோம். முன்னுக்கு நிக்கி பக்கத்துல மரத்தான் பார்த்ததாங்க. நாங்க அங்க பார்த்து நிக்கக்குள்ள பார்த்தோம். வந்த யானை அதை இதை தள்ளி விடுத்து. தள்ளிவிட கல்லும் கொண்டு உள்ளுக்கு விழுந்துட்டு இதுகளும் உள்ளுக்குள்ள வெளியால உள்ள. நாங்க என்ன செஞ்சோம், அங்கால போய்த்துன்னுட்டு பக்கத்துல நின்றா அங்கால நின்றவங்களை கூப்பிட்டேன். நாங்க இருக்கிறவங்களை கூப்பிட்டு உங்களை காப்பாத்துங்கன்னு சொல்லி கத்திய கேட்டாங்க. எங்க உள்ள உங்களோட அவர் போய்த்தாருன்றது. நான் இன்னும் கடைக்கு போய்த்தாங்கன்ட்டு மரம் அவங்க வந்து லைட் எடுத்து வந்து சத்தம் போட்டுத்தான் மரத்திரத்தான் படத்துல நின்று இப்படி ஏதால போனதுதான். இதுக்கு பக்கத்துல வேற வீடுகள் இல்ல, எங்கட மட்டும்தான் இருக்கு. அங்கால இருக்குது அவங்கட பக்கத்துல.
வளைச்சி வந்து ஒரு வீடுமே இல்லை, ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடம். இப்ப இவங்க வேலி அடைச்சிருக்காங்க இங்கால பக்கம், என்ன இங்கால காட்டு பக்கம் வந்து வேலி அடைச்சிருக்காங்க. கொஞ்ச நாள்ல வந்து அந்த வேலியை உடைச்சிரும் இருக்கல, வேலி கட்டி இருக்கல அது. அது உடைச்சதுக்கு பிறகு நான் கட்டின வேலி தான் இது கட்ட அதை திரும்ப உடைக்கும். என்னன்னு சொன்னா அதுக்கு ஒரு பாதுகாப்பு வேலி ஒன்று இருந்தா தான் வராது. வீட்டையும் பார்ப்போம் உள்ளுக்குள்ள. இதான் வந்து அவங்களோட வீடு. அந்த வீடை நான் காட்டல, என்னன்னு சொன்னா அது இப்ப தங்கி இருக்கிற வீடு தானே, இன்னொருத்தவங்களே இருக்கிற வீடு. அரைமட்டத்துல எல்லாம் கோபிசம் அடிச்சா சரி, என்ன கோபிசம் அடிச்சு ஜன்னல் கதவுகள் போட்டு. இதுதான் ஹோல், சாமியற ஒரு ரூம். அங்கால இந்த மட்டையை தான் மேஞ்சிருந்த நாங்க இருக்கத்தான். அதான் கோபிசம் ஒன்றும் போடாம சும்மா தான் தகரம் அடிச்சா. கோபிசம் அடிச்சிருந்த நாங்க நிறைய வாழை அந்த கை மரத்தெல்லாம் கலட்டி எடுத்து தான் இந்த இப்ப நிறைய அடிச்சிட்டு ஒத்தாப்ப வளைன்னு சொன்னா நீங்க சும்மா மரங்களை வெட்டி நீங்களே அடிக்கிற. அவங்களும் ஓரளவுக்கு அவங்களால இயன்ற அளவுக்கு மரங்களை வெட்டி போட்டாவது கோபிசம் அடிச்சு தகரம் எல்லாம் அடிச்சிருக்காங்க. அதையும் அளவெடுத்து போயிட்டானுங்க. இந்த வளவுகளுக்குள்ள ஜான வராட்டியக்க இதுகளுக்குள்ள பயிர் செஞ்சாலே உங்களுக்கு பரவாயில்ல. என்ன வசதி எல்லாம் என்ன மாதிரி இடத்துல என்ன இருக்கு? அது மடு கிண்டி வச்சிருக்கேன். நீங்க கிண்டுனீங்க? அதுலதான் குடிக்கிறதுக்கெல்லாம் எடுக்கிறேன் நாங்க. இப்ப மடு கலைஞ்சிருக்கு இடிஞ்சி, அதெல்லாம் குடிக்க எடுக்கிறல ரோட்டு கங்கால தான் எடுக்கிறேன் நான் குடிக்கிறது. இப்ப குடிக்கிற தண்ணி ரோட்டு கங்கால கிணறு இல்லையா? அடிவைப்பு இருந்து அடிச்சு தந்துருக்காங்க, அதெல்லாம் எடுக்கிறேன். வாங்க உங்களோட கிணற பாப்போம். புளியங்காய் ஆஞ்சு வச்சிருக்கேன்ல நாங்க, நீங்க நாஞ்சு நல்ல புளியங்காய். வேணுமா புளியங்காய்? தண்ணி தட்டுப்பாடு இருக்காது போல. கோடை காலத்துல இந்த தண்ணி வத்துறல்ல. அப்ப பயிர்கள் செய்யலாம் படிவா. ஆழமா இது? சரியானது ஆழம். 16 அடி. 16 அடி தோண்டனான கட்டல்ல கிணறு? கட்டுறதுக்கு தான் மரா சொன்னாங்க. டியோ வந்து போட்டோ ஓடிச்சிட்டு போனவாரு. அதுக்கு பிறகு ஒரு ஒன்றும் சொல்லல. இது இப்ப அரசாங்கத்தால உங்களுக்கு தாரண்டு இருந்ததோ? இல்ல சொன்னவங்க நாங்க இதுக்கு கொட்டா அது பதிச்சு தரோம், சின்ன பிள்ளைகள் இருக்கிறது இடமென்று சொல்லி. மரம் அதுக்கு பிறகு ஒன்றும் இல்லை. அதுக்கு பிறகு நாங்க இப்படி போட்டோ எடுத்து நாங்க தண்ணி அள்ளி குடிக்கிறதுக்குன்னு சொல்லி. நல்ல தண்ணி தான். இப்ப கலங்கனத்தால எப்படி இருக்குன்னு மழை தானே. நேற்று மழை பெஞ்சது கொஞ்சம். நேற்று கவனம் நேற்று மழை, முந்த நாள் மழை. தேசியெல்லாம் நாட்டிருக்கீங்க. நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, இப்ப அரசாங்கத்தால ஜானவேலி தாரான்கள் இல்லை, நம்ம இயற்கையா ஜானவேலி அமைக்கலாம். இந்த தேசி தோட இருக்கல்லோ வளைச்சு நாட்டணும். அங்காலே அந்த வேலியோரமா எல்லாம் அமைச்சிருக்கேன். வளைச்சு நாட்டணும். புற கொச்சி கண்டெல்லாம் நாட்டணும். வளைச்சி நாட்டுனா வந்தாருன்னு சொன்னா இதுகள்ல வந்து கைகள் பட்டா பயந்துடும், வராது. பிறகு இந்த கொச்சி அதுகளை வந்து ஒரு தரம் சாப்பிட்டா சரி. இப்போ கூடுதல் 5 அரிக்கிற ஆக்கள் என்னன்னு கேட்டா சேக்கெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. கம்பி வாங்கி சேக்கெட் மாதிரி கொடுத்துதான் இப்ப எல்லாரும் இருக்காங்க அங்காலையெல்லாம். இப்ப அங்காலையெல்லாம் பாருல்ல. இப்ப என்ன காரணம்னு கேட்டா வெண்டியெல்லாம் நாட்டணும். நல்லா நாட்டில் இருந்த நாங்க இப்ப இதாலதான் வருது. இஞ்சால அப்படியே வந்து நீங்க வடிவா தேசி கண்டு வாங்கி இந்த லைன்ல நாட்டினி இல்லைன்னு சொன்னா அடுத்து வெண்டியெல்லாம் நாட்டினா சுனைதானே. அந்த சுனையெல்லாம் பட்டா அதுக்கு அரிக்கிற மாதிரி இருக்கும். பிறகு வந்து வராது. ஒரு தரம் வந்து போச்சுன்னு சொன்னா அப்படியானதுகளை கொஞ்சம் நாட்டிடணும். அடுத்த ஊத்தடிக்கிற போல எனக்கா சரியான கால் புதஞ்சது. அது மழை பெஞ்சதுக்காகத்தான். இல்லாட்டி இதுல பயிர் போடுறோம் நாங்க. கோடை காலத்துல வடிவா பயிர் போடலாம் நீங்க ஜானப்பி. ஆனா நீங்க கொச்செல்லாம் நாட்டுனா ஜான் ஒன்றும் செய்யாது. கொச்சி நாட்டி தான் அதுல நான் அந்த பெரிய மரம் நிக்கி அது இல்ல மிச்சம்தான். அது ஜானை புடுங்கி போட்ட மிச்சம்தான். அது 2 மரம் நிக்கி. அதை புடுங்குதோ? நான் பச்சை அதை புடிங்க என்ன செய்ய? சும்மா புடுங்கி அப்படியே போட்டுது.
கோவத்துல இது சாப்பிடலான்ட்டு பிடிங்கி பிடிங்கி இதெல்லாம் தென்னை மரம் வச்சிருந்தா அதெல்லாம் பிடிங்கி சாப்பிடுது. என்ன இருக்கு என்ன ஓ என்னதான் செஞ்சாலும் ஜான வேலி இருந்தா தான் பெட்டர் என்ன. ஓ சரி தங்கச்சி, இப்போ உங்களுக்கு 15 வயது என்ன? ம். ஸ்கூலுக்கு போகாம விட்டுத்தீங்க. உங்களுக்கு ஸ்கூலுக்கு போறது விருப்பமா போகாம நிற்கிற விருப்பமா? போகிறது போறதா? பிறகு என்னண்ட நீங்க கஷ்டம்னு சொல்லி நின்றுட்டாச்சு. கஷ்டம்ண்டு நின்றது. அப்போ வகுப்பறைக்கு வச்சது நின்றதுன்ற அம்மா சொல்றாங்க. அதுக்காக நான் நின்றேன். அதுக்காக என்ன போனதுக்கு அவங்க எடுக்க மாட்டாங்கன்னு சொன்னவங்க. எடுக்க மாட்டேன்னு சொன்னா திரும்ப போன நீங்களா? இப்போ எத்தனையாம் ஆண்டு படிச்சவங்கள வகுப்பறைக்கு வச்சவங்க? 7ஆம் ஆண்டு படிச்சு. 7ஆம் ஆண்டுல வகுப்பறைக்கு வச்சவங்க. இப்போ 7ஆம் ஆண்டுனா நீங்க கனகாலமே ஸ்கூல் போவான் விட்டு 3 வருஷம் ஆகுதா? 3 வருஷமாக்கா? ஸ்கூலுக்கு போய் வந்தவு 7ஆம் ஆண்டாவ தான் வகுப்பு ஏற்றுறதுக்கு இருந்த வாரமெல்லாம் படிச்சது. வகுப்பறைக்கு அப்ப என்ன காரணம் என்று கேட்டா வகுப்பறைக்கு வச்சிருக்கேன் பிள்ளைய. 7ஆம் ஆண்டாங்க 7ஆம் ஆண்டு வகுப்பு ஏற்றல 6ஆம் ஆண்டா வைக்க போறேன். அப்ப நாங்க கேட்டேன் கேமிஸ் வைக்க டீச்சர் வைக்கல என்ன காரணம் கேட்டேன். கேட்டத்தஞ்சு நாவு இப்படி வகுப்பறைக்கு வைக்கிறதுக்கு மற்ற பெற்றார் மாதிரி சைன் பண்ணிச்சிருக்காங்க, அதுக்காக நீங்க சைன் பண்ணிட்டு சொல்லி. அப்ப நான் கேட்டேன் உங்களை விருப்பமாட்டு கேட்டா வகுப்பறை பிள்ளைகள் படிக்கிறேன். நான் இன்னும் டீச்சர் பிரச்சனை இல்லை வகுப்பறை படிக்கிறேன் நல்லா அப்படி சொல்லி நாங்கள் சைன் பண்ணி கொடுத்துப்பட்டு வந்தோம். நாங்கள் வந்ததுல இருந்து அவள் ஸ்கூலுக்கு போய் வந்தாவோ, ஆனால் அவள் வகுப்பு ஏற்றுற அண்டைக்கு போகல 7ஆம் தாவு. அதுல இருந்து 2 நாளைக்கு போற ஒரு தரம் 3 நாளைக்கு ஒரு தரம் கிடைக்கிட போறேன் அடியோட விட்ட 10ஆம் மாதம். 10ஆம் மாதம் தான் போகாம. அப்ப இந்த ஓடிட்டு பார்க்க போற மாதிரி மாதத்துல இருக்கா அப்படி போய் வரேன்னு அப்படியோ கொடுத்தாலும் மார்க்ஸ்களும் குறையும். என்னடா கூட டீச்சரும் பார்ப்பாங்க பிரின்சிபலும் பார்ப்பாங்க. உண்மையே சொல்லணும் எவ்வளவு நாள் ஸ்கூலுக்கு போவானுண்டு. 10ஆம் மாதத்தோட அடியோட விட்டவங்க 10ஆம் மாசத்தோட விட்டவங்க என்ன காரணம் கேட்டா சொன்னவங்க இப்போ பிள்ளை ஸ்கூலுக்கு போகாம இருக்கு. இப்போ ஜிஎஸ் மாறாரும் வந்து கல்வி பணிப்பாளர் ஆறும் உங்கள்கிட்ட கேட்டா உங்களுக்கு என்ன சொல்ல ஏழுமண்டு கேட்டாங்க. நான் சொன்னேன் எனக்கு பிள்ளைய நான் ஸ்கூலுக்கு அனுப்புனேன். நான் என்ன வகுப்பு இறங்கி படிச்சதால அவக்கு 7ஆண்டு சொல்றாவோ மற்ற பிள்ளைய நக்கல் அடிக்குதுன்னு சொல்லி அந்த இடத்துக்கு அப்ப நான் பல்கா கட்டாயப்படுத்தி நான் ஸ்கூலுக்கு அனுப்புனேன்னு சொன்னா நாளைக்கு இது வேறு பிரச்சனைகள் வந்தா இதுக்கு என்ன செய்யறேன்னு கேட்டேன் நாங்க டீச்சர்கிட்ட. அவ சொன்னா அப்ப நாங்க இதுக்கு ஒன்றும் செய்யலாது, அவ படிக்கிறேன்டா வரட்டு நீங்க ஏன் வராம இங்க வாங்கல ஸ்கூலுக்கு அனுப்பல அதோட போக மட்டும் 10ஆம் மாசம் இருந்து போகல. 10ஆம் மாதம் இருந்து அடியோட போகல. இப்போ ஸ்கூலுக்கு கொண்டு விட்டா போவியலோ? எத்தனையாம் ஆண்டுல இருந்து படிப்பீர்? அது ஒரு பிரச்சனை இருக்கு. எத்தனையாம் ஆண்டுல இருந்து படிக்கணும் நீங்க? இப்ப ஸ்கூலுக்கு போறோம்டா போட்டு திருப்பி அந்த பாடத்தை சொல்லு உள்ள பாடமாக்கி என்று சொன்னாலும் சொல்ல வருதில்ல. அப்ப என்ன செய்யற? என்ன உங்களுக்கு மறந்து போகுதா படிக்கிறதெல்லாம்? நீங்க சொல்லுங்க. அம்மாட இப்ப அம்மா அங்க ஒரு பக்கம் இருக்கட்டும், அம்மாட கதை இருக்கட்டும், உங்களுக்கு என்ன உண்மையான பிரச்சனை அதை சொல்லுங்க. நீங்க படிக்கிட்டு வர்றது ஞாபகம் இல்லை. படிக்கிறது ஞாபகம் இருக்கு இல்ல? உங்களோட பேரெல்லாம் மறந்து போகுது அதெல்லாம் ஞாபகம் இருக்குதோ? ஞாபகம் இருக்குது. இப்போ படிக்கத்தான் ஞாபகம் இருக்கும். ஒரே தரத்துல படிச்சா யாருக்கும் வந்து ஞாபகம் இருக்காது. டக்கண்டு திரும்ப திரும்ப படிச்சாதான் ஞாபகம் இருக்கும். அது ஒரு பிரச்சனையா சொன்னா இப்ப 30ஆம் ஒரு வகுப்புல 35 பிள்ளைகள் இருந்தா எல்லா பிள்ளைகளும் 1ஆம் நாள் வரையிலாதா? நீ எல்லாரும் 1ஆம் நாள் வாரதோ இல்லை தானே? நல்லா படிக்கக்கூடிய ஆக்கள் 1ஆம் நாள் வருவாங்க, மற்றது கொஞ்சம் லோவா இருக்கிறாக்கள் 35ஆம் நாள் வருவாங்க. 35ஆம் நாள் வாரத்துக்கு ஒரு ஆள் இருக்குத்தானே வகுப்புல இருப்பாங்க தானே? அப்போ அந்த உங்களுக்கு ஏன் அப்போ போகையெல்லாம் போயிட்டு அந்த இடத்துல ஒவ்வொருத்தரும் இருப்பாங்க தானே. இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து படிப்பு தான் அவருக்கு நல்லா ஓடுதுன்னு சொன்னா 35ஆம் நாள் வார பிள்ளைக்கு இன்னொரு டேலண்ட் இருக்கும். படிப்புன்றது வந்து ஒரு அறிவு வளர்ச்சிக்கு தான் படிக்குது. நீங்க வந்து ஸ்கூல் போனீங்கண்டா ஓயலாவது எழுதுனீங்கண்டா அதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன திறமை இருக்குன்னு பார்த்து அதுக்குரிய கோர்ஸுகளுக்கு போய் கொள்ளலாம். நீங்க நாங்க சொன்னாங்க அப்படி இல்லை, நீ வகுப்பு ரேங்க் மாடு 11 பிள்ளைல 12 பிள்ளைல மட்டும்தான் போகாம இருக்கா கரடியனாரெல்லாம் போகுது. அப்ப நாங்க இப்ப இங்க இருந்து படிக்க இப்படி 7ஆண்டு சொல்ற மாதிரி ஹாஸ்டல் ஆக்குறேன்னு சொல்லி ஹாஸ்டல் ஆக்குறது கடிதம் எல்லாம் அடுத்து வர கடைசிக்கு 7ஆண்டு தான். ஆனா நீங்க என்ன வாழ்க்கார கட்டாயப்படுத்தி நீங்க அனுப்ப வேணாம். அப்ப நான் கேட்டேன் நான் இருக்கு நான் கஷ்டப்படுற மாதிரி நீங்க மாடு உங்களோட எதிர்காலம் நீங்க கஷ்டப்படக்கூடாது. நீங்க படிப்பு உங்களுக்கு இப்ப நீங்க மாடு ஒரு படிச்சாதான் ஒரு கடையில போய் நிக்கிறேன்னு சொன்னாலும் நம்மட ஒரு பொருளை தூக்கி நம்ம கொடுக்கக்குள்ள நமக்கு விலை தெரியணும். அப்ப நீங்க அந்த அளவுக்கு நான் படிக்கணுமான்னு சொன்னதுக்கு 7ஆண்டு சொல்லிட்டாங்க. ஏன் பிள்ளை இப்ப வந்து நீங்க படிக்கணும்ன்றது டீச்சர் ஆகணும்ன்றதுக்கு இல்லை, நீங்க ஒரு சின்ன ஒரு வேலை செய்யணும்ன்றாலும் இப்ப படிப்பு தான் தேவை.
விளங்குதோ? என்னண்டு விளங்குதோ? இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போய் நிற்கிங்கண்டு வைங்கல, ஒரு கடையில் சாமான் கொடுக்குறண்டால அதில் விலைகளை பார்த்து கூட்டி காசை வாங்க தெரியணும். சரியோ? அடுத்து நீங்கள் வீட்டில் இருந்து ஒரு உடுப்பு தைக்கிற தொழில் செய்கிறீங்கன்றாலும் சரிதான். இப்போ தைச்சாலும் ஒரு 1000 ரூபா தந்தா இப்போ 650 ரூபா உடுப்புக்குன்னு சொன்னால் மிச்ச காசை கொடுக்க தெரியணும் உங்களுக்கு. இப்போ அதுக்கு ஒரு அறிவு வேணும் தானே. நான் உண்மையில படிக்கல, 2ஆம் ஆண்டு மட்டும் தான் படிச்சேன். நான் அப்ப பிள்ளைய கூட்டிட்டு போவோம் தங்கச்சாக்கிட்ட இங்கே வாங்க போறதுக்கு. அப்ப போகக்குள்ள போட் பார்க்க தெரியா, ஸ்போர்ட் பார்க்க தெரியா. அப்ப சொல்லுவோம் பிள்ளைகிட்ட, நீங்க படிச்ச நீங்க தானே மால் போட்டா பாருங்கன்னு சொல்லி. புள்ள சொல்லு என்னட்ட திருப்பி, எனக்கு போட் பார்க்க தெரியாம நீங்க பாருங்கன்னு சொல்லி. கொக்கோடி சோல அம்புலாந்தோராண்டி சொன்னா மட்டும் நகர்ற, அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த பஸ்ஸுகள் போகும் வரைக்கும் பார்த்துட்டு நிற்கிறான். உங்களுக்கும் வாசிக்க தெரியாதா? இப்பயும் எழுத்துக்கள் இனங்கான தெரியாதா? தெரியுமா தெரியாதா? அதை சொல்லுங்களேன். தெரியும். மறந்துட்டீங்களா? கடவுளே, என்ன செய்யற? அதில் ஒன்றும் சொல்லல அக்கா, அவங்களுக்கு வரல, அவ்வளவும் தான் இதில் விளக்கம். சின்ன பிள்ளைகள் இப்போ கூட தங்கச்சாக்கள் படிக்காங்க தானே, அவங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்க தெரியுமா? 1 2 ஆனாவண்ணெல்லாம் சொல்லி கொடுப்பேல, அதெல்லாம் தெரியும். இங்கே வாங்க, அக்கா சொல்லித்தாரா அவங்களுக்கு. ஓமா நேசரியை கொண்டு வந்தாப்புல சொல்லிருக்காங்க, 1000 காசு ஏற்றம்மா பிள்ளைய சேர்த்தாப்புல சொல்லுங்க அம்மாட்டேன் சொல்லி. அதை சொல்லல வந்து டீச்சர்கிட்ட போய் சொன்னாங்க. டீச்சர் காசு சொன்னா பிள்ளைக்கு ஸ்கூலை கட்டுறது அனுப்பல, இவக்கு 1500 ரூபா கட்ட சொன்னேன். அப்ப புள்ள வந்து சொல்லல. அப்ப இவ சொல்லல, எல்லா பேரண்ட்ஸ் மாரும் கொடுத்துருந்தாங்க. அப்ப ஏன்னு என்ன காரணம்னு சொல்லலன்னு நான் மறந்துட்டேன் டீச்சர். சரியா, நான் சொல்லல, மறந்துட்டீல்ல அதையும். அதுக்கு பிறகுதான் நாங்க கொண்டு போய் கட்டி போட்டு வந்தோம். அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகலையா நீங்க? எந்த அளவுக்கு மறதி என்று சொன்னா இங்க மட்டக்களை போய் கொண்டு போனதாங்க. கிட்ட வாங்க, கிட்ட வாங்க. அதுக்குள்ள அப்படித்தான் இருக்கு. நாங்க இதை பத்தி நாங்க பெருசா ஒன்றும் செய்யலாது சொல்லி. அவங்க வந்து ஒரு இடமும் போகல தானே, இப்போ வீட்டோட இருக்காங்க போல. என்ன கொஞ்சம் கிளாஸுகளுக்கு பிள்ளைகளோட சேர்ந்து விளைய அப்படி போகல. அவங்களுக்கு இன்னும் வந்து இப்போ படிப்பறிவை விட மற்ற பகுத்தறிவுகளும் விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். இவங்க இப்படியே இருக்க இவங்களுக்கு வந்து நல்ல விஷயம் தெரியாம போகுது. வெளியிடங்களுக்கு கொஞ்சம் போனாத்தானே அவங்களுக்கும் தெரிய வரும். வீட்டுக்குள்ள ஒரு சாமான் வச்சு போட்டு காலையில அந்த சாமான் எடுத்து வாங்க உள்ளன்னு சொன்னா நம்மகிட்ட திருப்பி கேட்குறா உள்ள எங்க இருக்கம்மா, எங்க கொண்டு வச்சிருக்கீங்க. அப்படியான பிள்ளைகிட்ட நம்ம திருப்பி கதைக்கிறதுல எந்த இதுவும் இல்லை. அதால நான் பெருசா கதைக்கிறது. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா? இல்லைண்ணே. இப்போ யார்கிட்ட வந்து நீங்க கதைக்கிற? நீங்க கூட டைம் யாரோட இருக்குது? ஒத்த டைம் போறல, வீட்டிலே இருக்கிறான். அவக்குரிய அகல ஒருத்தரம் இல்லை, எல்லாரும் கல்யாணம் கட்டிட்டாங்க. இவங்களோட வயசாக்கலா? இல்லை, இவக்கு வயசா மஞ்சள் மாற பிள்ளைகள் பிள்ளைகள் சொந்தக்காராக்கள். இப்போ அவ வர இடத்தையும் போறல, அந்த பிள்ளைகள கிளாஸுக்கு கொண்டு வர அப்படி இருக்காங்க. நம்ம கதைச்சாலும் இந்த முறை இது இல்லை, எந்த நேரம் சிரிப்புத்தான். அதால பிள்ளைக்கு நாங்க எதுவுமே வைக்கிறது. கோமா கதைச்சாலும் அதெல்லாம் பெருசா எடுக்க மாட்டாங்க, மறந்துட்டு போயிடுவாங்க அதெல்லாம். அப்படி இருக்கிற நல்லந்தான். ஆனால் எல்லாத்துக்கும் சரிப்பட்டு வராது. உள்ள சிரிச்சு கொண்டு தான் இருக்கு, கோவப்படுற மாதிரியே இல்லை, அந்த குணங்கள் எல்லாம் இல்லை. அது என்ன செய்கிற ஒரு ஆளுக்கும் ஒரு மாதிரி. என்ன இப்போ உங்களுக்கு வந்து என்ன செய்யறதுக்கு விருப்பம்? வருங்காலத்தில் என்ன தொழில்கள் எல்லாம் செய்ய விருப்பம்? ஆசை என்ன இருக்குது அதை சொல்லுங்க பாப்போம். யோசிச்சு பாருங்க. உடுப்பு தைக்கிறதா? தைப்பியலா? கோசுக்கு போகணுமே தைக்கிறேன்னு சொன்னா. கோசுக்கு போக விருப்பமா உங்களுக்கு? ஏன்னாண்டா இப்போ வீட்டில் இருந்து தைக்கிறன்றது உங்களை பொறுத்தளவுக்கு சாத்தியமாக தெரியல. கோர்ஸுக்கு போய் கொஞ்சம் பழகுனீங்களா செய்வியல். எங்கெங்கேயும் அப்படி கோர்ஸ் கொடுக்காங்களா உங்களோட ஏரியாவில்? இல்லை. இல்லைண்ணே. அப்போ தூரத்துக்கு தான் போகணும். தூரமானு சொன்னால் எங்கக்கா அவங்களுக்கு இப்போ தொழில் பயிற்சி இந்த கோர்ஸுகள் எல்லாம் எங்கே நடக்குது? 680 புதுக்குடியிருப்பு அந்த ஏரியாவில் தான் இருக்குது. இப்போ அங்கே தான் போகணும். அங்கே போகிறோன்னு சொன்னால் தூரம் தானே. என்ன சரியா, இவங்களை அங்கே அனுப்புறேன்னு சொன்னால் இவங்க போய் வர மாட்டாங்களே முதலாவது. இப்போ பஸ் எல்லாம் பார்த்து போய் வருவீல்ல, தூரம் இல்லை. என்ன செய்கிற? அப்போ வாங்க எங்களோட போ, சரியா? போய் கோசுகளுக்கு போய் திணிக்கிறான். வருவியல அப்படி என்றா வேற இடத்த போய் நின்று வழக்கமா அவங்களுக்கு? கொக்கடி சோலைகள்ல இல்லையோ இடங்கள் தையல் பழகிறதுக்குரிய?
அங்க நின்று போறது கொஞ்சம் லேசிக்குள்ள 7 ரூபா என்னத்துக்கு ஏழும் அப்போ பழகுனா தான் நீ செய்யலாம். இப்போ நீங்கள் அங்கே நின்று போய் ஒரு 3 மாதம் 6 மாதம் பழகிட்டு வந்தா அப்புறம் இருந்து உடுப்பு தைக்கலாம் தானே. விளங்குதா உங்களுக்கு நான் சொல்கிறது? இங்கே இருந்தே பழகலாமா? உங்களோட ஏரியாவில் ஒரு இடமும் இல்லைல்லோ, தெரியுமல்லோ? இருக்கோ இங்கே இல்லை இருந்தால் சேர்த்து விடுவோம் நாங்கள். இல்லைல்லோ அப்போ அங்கானி போய் நிற்கணும். நீங்கள் வெளிநாடும் போயில்ல, அம்மா வெளிநாடு போனவங்கல்லோ, அப்படியெல்லாம் போகிற ஆசையெல்லாம் வச்சிடாதுங்க. இப்போ போகல, என்னண்டா ஓஎல் எழுதி இருந்தால் தான் போகலாம். அப்படி ஒரு ரூல்ஸும் வரப்போகுது. ஓஎல் நீங்கள் எழுதல்ல, அடுத்த வெளிநாடு போய் அம்மா எவ்வளோ கஷ்டப்படுத்து வந்திருக்காங்க, சொல்லியிருப்பாங்க தான் உங்கள்கிட்ட என்னென்ன கஷ்டப்பட்டேன்னு. அப்போ அப்படியும் போக இயலாது. இந்த பிள்ளை ஒன்றுமே அறியாத பிள்ளையா வளர்ந்துட்டு, அது ஒரு ஆக்சிடெண்ட் ஒரு காரணமாக சொல்கிறீங்க. இருந்தாலும் இப்போ நீங்களும் வெளிநாட்டுக்கு விட்டுட்டு போனாலும் போக்குள்ள எத்தனை வயசு உங்களுக்கு? போக்குல அம்மாவோட இருந்தது ஸ்கூலுக்கெல்லாம் போறது. கிட்ட வாங்கக்கா, நீங்க அப்புறம் கதைக்கிற அம்மா மோசம் போயிட்டாங்க. மோசம் போக அப்ப புள்ள சித்தியாக்கிட்ட இருந்து அங்க இருந்து தான் கொண்டு வந்தாங்க. அங்க எதுவும் பிரச்சனைகளோ? அங்க எதுவும் பிரச்சனை இல்லை. ஸ்கூல் 5ஆம் ஆண்டு மட்டும்தான். 5ஆம் ஆண்டு படிச்சா மற்ற இடத்துக்கெல்லாம் கொஞ்சம் தூரத்தான் போறேன். அங்கால போனா கொஞ்சம் விபத்துகள், அது பிள்ளைய காடு பகுதி, அதால ஒரு பிள்ளைய பிரச்சனை. பிள்ளையோட சாக வச்சு காட்டுக்க போட்டிருந்து வெள்ளோடு போடாத ஒரு பிரச்சனை. அதுல இருந்து அந்த சிச்சுவேஷன்ல அம்மாக்கள் அனுப்பல வச்சிருந்தவங்க. அதுதான் நடந்திருக்கு இந்த பிள்ளைக்கு. அந்த சின்னலே அந்த பிள்ளைக்கு 5ஆம் ஆண்டு பண்ணா படிச்சேன். அதப்போ பிள்ளைய அனுப்பல, அதான் இடைக்கிட விட்டு அனுப்புனேன். அதுகள் தான் பிரச்சனையா வந்திருக்கு அந்த பிள்ளைக்கு. அவங்களோட வளர்ந்த சூழல் அப்படி போயிட்டு வந்து மெயின்ல மாடி மாறி விடுதிக்கலன்னு சொல்லி தூரம் அந்த காட்டுக்கு அந்த இடத்துல சொல்லி. சரி தங்கச்சி, நீங்க தான் யோசிச்சு முடிவு எடுக்கணும். இப்போ நீங்க தையல் பழகுறண்டு அங்கே தான் நீ போயிருந்து பழகணும். கொக்கடிச்சோலை அங்கே நிற்கிற எதுவும் பிரச்சனையா உங்களுக்கு? இல்லை தானே, அப்போ போய் பழகுங்கள. நாங்கள் இருந்து பழகுனீங்களா தையல் மிஷின் அப்படின்னு சொன்னால் நாங்கள் வீடியோ போட்டு பிறகு எடுத்து தர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு நீங்கள் பழகணுமே முதல்ல. போவீங்களா? என்ன சொன்னால் நம்பலாமோ? நீங்கள் ஜோதிச்சு முடிவெடுங்க, நான் ஒன்றும் சொல்லல இதில். சரியா? இன்னும் ஊசை கையில் வச்சிருக்கிறேன், வாங்கிடுங்க. உங்களோட பேர் என்ன? பேர் சொன்னால் கிஃப்ட் தருவேன். பேர் என்ன சொல்லுங்களே. பேர் சொன்னால் தருவேன், இல்லாட்டி கொண்டு போயிடுவேன். நான் கொடுக்க தேவையில்லை. இப்போ அக்காவுக்கு கொடுப்பேன் இப்போ கிஃப்ட்டு. இது நீங்கள் ஜானவாரிடம் லைட் எல்லாம் பிரச்சனைண்டு தானே, இது சோலார் லைட். இப்போ யூஸ் பண்ணலாம், நீங்கள் கரண்ட் போகிற டைமுகளில் பாவிக்கலாம். சரி, இருந்தாங்க தங்கச்சி, உங்களுக்கு தானா இது? உங்களோட பேர் என்ன? சரி, இது உங்களோட தம்பி எங்கே போயிருக்காரு? அப்பாவோட போயிட்டாரு. எத்தனை வயசு அவருக்கு? 8 வயது. அவருக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பென்சில் இருக்கா? இதை தம்பிக்கு கொடுங்களா? இதுவும் தம்பிக்கு தான். உங்களுக்கு வேணுமா? இந்தாங்க, நீங்கள் சொல்ல தேவையில்லை உங்களோட பேர். வேணாதா? தந்தா என்ன சொல்லுவீங்க எனக்கு? தங்கச்சி, இது தந்தா என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க பாபு. அந்த பிள்ளையும் அப்படியோ பழக்கம் இல்லாத மாதிரி, ஒருத்தரோடையும் பழகாத மாதிரி எல்லாம் வச்சிருந்தா இந்த பிள்ளை போகிற மாதிரி தான் அந்த பிள்ளையும் கடைசியில் மறக்குது, ஸ்கூல் போகலான்ற பிரச்சனைகள் வரும். இது தெரியாதாக்கள் அப்படி இருக்கீங்களா? வெண்ட பேர் பிரியா, உங்களோட பேர் கயலா? இந்த கயல். சரி, ஓகே. இப்போதான் குட் பேபியா? இந்தாங்க. இது என்னென்னு தெரியுமா? என்னது சொல்லுங்களேன். கொப்பி இல்லை இது. நீங்கள் அவனை எழுதி பழகுற ஸ்லைட். சரியா? இதில் எழுதி பழகலாம். இந்த இருக்குது, பென்சில் இருக்குது. அக்காவுக்கு தெரியுமா அவனை சொல்லி கொடுக்குறதுக்கு? அப்போ சொல்லி கொடுங்க. சரியா? இதை எடுத்து எழுதலாம். இந்தாங்க, இது பென்சிலும். பிடிச்சிருக்கா உங்களுக்கு? சத்தமாக சொல்லுங்க. சரி, இந்தாங்க.
சரி அக்கா, இப்போ இந்த சாமான்கள் எல்லாம் உங்களுக்கு தந்து உதவி செஞ்சது சுவிஸ் நாட்டில் இருந்து ஜோன் அன்ட்ரூவன் அனுப்பின சாமான்கள்ல இருந்து தான் இந்த சாமான்கள் உங்களுக்கு தந்திருக்கேன். இப்போ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நன்றி சொல்கிறோம். அது என்னென்னு கேட்டால் அந்த சாமான்கள் தந்ததுக்கு லைட் சாமான்கள்லாம் இதே போல் தான் நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம்னு சொன்னால் எங்களோட வீட்டை கொஞ்சம் அதை மேய்ஞ்சி தரும்படி. சரி அக்கா, அது நான் கேட்கத்தான் இருந்தேன். நான் இப்போ உங்களுக்குரிய அடிப்படை உதவின்னு சொன்னால் என்ன உதவி தேவைப்படுது? கரண்ட் வசதி இல்லை, இது வீடுக்கு கோபிசம் அதுவும் இல்லை. அதால் ஏதாவது ஒன்றைத்தான் செய்து தர இயலும் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. தந்தா நல்ல வேணுன்று கேட்டால் அந்த குமார் பிள்ளைய கூட்டிட்டு அங்கே இந்த இவங்க பிள்ளைகள் வந்து எழும்ப சொல்லி சொன்னாலும் இப்போ வேறு வீட்டுகளுக்கு தான் போகணும். அதால் ஒரு கஷ்டம். இப்போ அங்கே வந்து இது ஜானிகள் வர பிரச்சனை வரும் தானே அக்கா? இல்லை, இது கம்பி வாங்கி சேக்கெட் மாதிரி கொடுத்து இருக்கலாம், பிரச்சனை இல்லை. அப்போ அதை செய்யுங்க முதல்ல நீங்கள். சரி, கம்பிகள் எல்லாம் கொடுத்து ஏன்டா இருக்கிறத பாதுகாக்கத்தானே வேணும் நம்ம. இப்போ கம்பிகள் எல்லாம் கொடுத்து அடுத்த தங்குசு கட்டினாலும் கொஞ்சம் வராதுன்னு சொல்லுவாங்க. கட்டணும் நாங்கள். அதுகளை கொஞ்சம் செய்யுங்க நீங்கள். இப்போதைக்கு அடுத்த தேசி கண்டும் வாங்கி வைங்க. இப்போ வச்சு நீங்கள் எல்லாம் செஞ்சுருக்கிற டைமில் நாங்களும் வீடியோ போடுவோம். இப்போ பிள்ளைகளும் இருக்காங்க தானே, இவங்களுக்கு இருக்கிறதுக்கு ஒரு இல்லடம் இல்லை, இருந்தும் இல்லாமல் இருக்காங்க. என்ன காரணம்டா வீட்டு திட்டம் கொடுக்கப்பட்டு இடைநடுவே வந்து நிற்கிது. இப்போ மேலே வந்து கோப்பிச வேலையும் செஞ்சு இவங்களுக்கு நிலமும் இழுத்து கதவும் போட்டு கொடுத்தாலே ரொம்பவே பெரிய ஒரு உதவியாக இருக்கும். என்னென்னு சொன்னால் இப்போ பூசாட்டியும் அவங்களோட வீடுன்னு சொல்லி இருந்து கொள்ளுவாங்களே. ஆனால் அப்படி ஃபுல்லாக செஞ்சு கொடுத்தாலும் நல்ல ஒரு விஷயம்தான். இருந்தாலும் எந்த அளவுக்கு இது கிடைக்குமென்று நானும் சொல்லல. அது வீடியோ போடுவோம். போட்டுட்டு உங்களுக்கு வந்து அந்த வீடை வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க சொல்லி பார்க்குற உறவுகள் யாருன்னு சொன்னாங்கன்னு சொன்னால் நாங்கள் இங்கே வருவோம். சரியா? இந்த வீட்டிலையும் இருந்து இது செஞ்சிருக்காங்கலாம், பிள்ளைகளெல்லாம் கீறுதாமன்னு சொல்லி அதுவும் பெரிய பிரச்சனையாக இருந்தது. அப்போ வேறு சொன்னால் வேறு வீடு இல்லாத தென்னமெல்லாம் இதில் இருக்கும் காய்க்கிறாங்கன்னு சொல்லி சின்ன பிள்ளைகள் இருக்கிறது செய்ய நமக்கு சொந்த வீடு இருந்துச்சு அதுக்கு உரிய மாதிரி இல்லை. சின்ன பிள்ளைகள் இருந்தால் இப்படியோ வீட்டில் கீறுவாங்க, வேலை செய்வாங்க தானே. ஆனால் அவங்க இருக்க விட்டதும் பெரிய ஒரு விஷயம் தானே. தெரிஞ்சவங்க சொந்தக்காரவங்களே இப்படி விட மாட்டாங்க. உண்மைதானே அக்கா? வளைச்சிருக்கிறதெல்லாம் அவர் ஆக்கள் ஒருத்தர் வந்து சொல்லலை, இந்த பிள்ளைகளையும் எடுத்து திரிகிறீங்க வந்து இந்த வீட்டில் இருங்கன்னு சொல்லி ஒருத்தர் சொல்லலை. இப்படி ஒரு கஷ்டமத்தியில் அவர் சொன்னது பெரிய விஷயம். என்ன பிரச்சனை என்றாலும் நம்ம பொறுத்து தான் போகணும். உங்களோட வீடு வந்து உதவி கிடைச்சா நாங்கள் உடனே வருவோம். ஆனால் யார் வந்து மற்றவங்க உதவி செய்யக்குள்ளேயும் சொந்தக்காரவங்க எல்லாம் இருந்தும் அவங்கள வந்து கவனிக்கல. வீடு இல்லாமல் ஒரு இடத்துல இருக்கக்குள்ள இப்போ தெரியாதவங்க கூப்பிட்டு தான் ஒரு ரூமில் உங்களை வச்சிருக்காங்க. அதுக்கு முதல் நன்றி சொல்லணும் நம்ம. இருந்தாலும் வந்து சின்ன பிள்ளைகளை வச்சு இருக்கிற இடத்துல பிரச்சனைகள் வரும். இது வந்து நிச்சயமாக வரும், யாராக இருந்தாலும் சரிதான். இப்போ சின்ன பிள்ளைகள் வந்து ஓடுவாங்க, வேலைவாங்க, கீறுவாங்க, சத்தம் போடுவாங்க, நிறைய வந்து பிரச்சனைகளாக இருக்கானா அதெல்லாம் வந்து பொறுத்து தான் அவங்க வந்து உங்களை இருக்க சொல்லி இருக்காங்க. சரி அக்கா, நாங்களும் வீடியோ போடுவோம். உதவி கிடைச்சா நாங்கள் வருவோம். சரியா? இதில் வந்து இப்போதைக்கு எவ்வளவு காசு இருக்குதுன்னு பாருங்க. 10,000 ரூபாய் இருக்குது. இதில் வந்து நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொன்னால் தேசிக்கண்டு கொஞ்சம் வாங்கி வளைச்சி வைங்க. தேசிக்கண்டுகளை சரியாக்கா? அதை வச்சிங்கன்னா ஜானை கொஞ்சம் பாரது குறைவாக இருக்கும். அடுத்த வீடியோ போட்டதுக்கு பிறகு தான் நாங்கள் மற்ற விஷயங்களை சொல்லுவோம். இந்த உதவி செஞ்சது யாருன்னு சொன்னால் கமலா அக்கா தான். டென்மார்க்லேருந்து அனுப்பின காசுலேருந்து 10,000 ரூபாய் தந்திருக்கேன் நான். அதை வாங்கிட்டு மற்றது வந்து சாப்பாட்டு செலவுக்கு பயன்படுத்தி கொள்ளுங்க. சரியா? இது இப்போ செஞ்சவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுங்க எதிர்பார்த்த நீங்களா? நாங்கள் இப்படி ஒரு வருமானு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கல. ஏன்னு கேட்டால் நேற்றும் இருந்த காசில் கொண்டு சாமாயிட்டு வந்து நாங்கள் இன்றைக்கு இரவு சமைச்ச சாப்பாடு தான் இன்றைக்கு இருக்கி. அப்போ அதைத்தான் நாங்கள் கறி சமைச்ச பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். இப்படி ஒரு நிலைமை வரமாட்டு தெரியாது. சரியக்கா, அப்படித்தான். எதிர்பாராத நேரத்தில் கடவுள் ஏதோ ஒரு வழியில் உதவிகள் செய்வார். நீங்கள் யோசிச்சு ஏன்னு கேட்டாண்டா சவரமும் பக்கத்தில் இல்லை. இந்த பிள்ளைகளு என்ன பார்க்குறதுக்கு அவங்கெல்லாம் தூரத்தில். இப்போ இருந்தாலும் ஒரு வெப்பசாரம் உண்டு. என்னென்று கேட்டாண்டா சவரம் என்றாலும் இப்போ நமக்குத்தான் கொடுத்தது உதவாட்டியும் பிள்ளைகளுக்காவது உதவுவாங்கன்னு சொல்லி இப்போ எல்லாரும் தூரத்தில் அண்ணா ஒரு பவுனதீவில் கல்யாணம் கட்டி அவருக்கு 30ஆம் தேதி தான் 31 அவரும் செத்துட்டார், இறந்துட்டார். அழாதீங்கக்கா, அழாதீங்க. என்ன நடந்த அண்ணாவுக்கு? அவர் கொஞ்சம் மது அனுபவிக்கிறவர். ஏசிரிக்காரு போல அவங்களோட மனுஷாக்களுக்கு ஏசப்பட்டாங்க. தூக்கில் தொங்கிறாங்க. நாங்கள் 5 பேர் சகோதரம். அதில் ஒரே ஒரு ஆள் தாண்டினா
இது எங்களுக்கு அவர் வந்து பாப்பாருன்னு திறந்தோம். இப்ப அவரும் இல்லை. அதால ஒரு தாக்கமாயி போனதா நீங்க அங்க? பொடியெல்லாம் ஆட்டுப்படுத்தாம வந்த நான் பவுனதீவில். தூரம் தானே என்ன இங்க அவருக்கு இருந்து? 3 பிள்ளைகள், அதுல 2 பிள்ளைகள் பொம்பளை, குமார் பிள்ளைகள ஒரு பொடிய. அதுல போய் பொடியெல்லாம் தடக்கம் பண்ணி போட்டாம நான் கட்டுக்கிறான்னு. ம், ம். சரி அக்கா யோசிக்காதங்க நீங்களும். நாங்கள் இப்போதைக்கு போயிட்டு வரோம் அக்கா, அழாதீங்க நீங்க. அடுத்த கட்ட உதவி கிடைச்சா அந்த அண்ணாவுக்கு கால் பண்ணிட்டு வருவோம் நாங்க. சரியா? ஓகே. சரி, ஓகே. இந்த காணொளியோட நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். இப்போ இந்த காணொளியை பார்த்தா தங்கச்சி வந்து ஸ்கூலுக்கு போய் இடைநடுவே நிப்பாட்டப்பட்டு திரும்பவும் வந்து ஸ்கூலுக்கு போய் திரும்பவும் வந்து நின்றுருக்காங்க. காரணம் கேட்டால் ஒன்று வந்து மறதி என்றாங்க, அடுத்தது வந்து வசதி குறைவுன்னு சொல்கிறாங்க. உண்மையில் இதில் இருக்கிற பிரச்சனை என்னென்னு சொன்னால், சின்ன வயசுலேயே வந்து அம்மா விட்டுட்டு வெளிநாடு போயிட்டாங்க குடும்ப கஷ்டத்தால். அந்த நிலைமையில் இந்த பிள்ளையை வந்து கவனித்து ஸ்கூலெல்லாம் அனுப்பி எல்லாம் வந்து பார்த்துக்கொள்கிறதுக்கு ஒரு ஆள் வந்து இல்லாமல் போயிருக்கு. அதுதான் வந்து மெயின் பிரச்சனை. அடுத்தது 4 இடத்துக்கு போய் யாரோடையும் பேசி பழக்கப்படாமல் வீட்டுக்குள்ளே இருந்து வளர்ந்ததால் இவங்களோட நிலைமை வந்து மிகவும் வந்து பின்தள்ளப்பட்ட ஒரு நிலையில் இருக்காங்க. அதாவது 15 வயசு பிள்ளைக்கு, ஆனால் அவங்களோட மனநிலைமை அவங்களோட மூளை வளர்ச்சி எல்லாம் ஒரு 10 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகள்ன்ற அளவுக்கு தான் அவங்களோட சிந்தனை இருக்குது. இப்போ அவங்களையும் வந்து நம்ம ஒரு குறையும் சொல்லல, அது வீடியோ பார்த்துருப்பீங்க நீங்கள். அவங்கள வந்து தொழில் ரீதியாக முன்னேற்றி விட்டால் தான் எனக்கு தெரிஞ்சு நல்லதுன்னு சொல்லி தோணுது. அவங்க வந்து டெய்லரிங் செய்கிறதுக்கு ஒரு ஈடுபாடு இருக்குது. அது வந்து பழகுறேன்னு சொன்னாலும் வெளியிடத்துக்கு போயின்னு செய்யணும். அந்த பிள்ளைக்கு வந்து 4 பேரும் நல்லது கெட்டது ஒன்றுமே தெரியாமல் இருக்காங்க. அப்போ சரியான ஒரு இடத்துல நின்று ஒரு தெரிஞ்சவங்க மூலமாக அப்படி செய்யக்கூடிய உதவிகள் இருந்தாலும் யாரும் உறவுகள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். அடுத்த கட்டம் வந்து இவங்களோட வீட்டுற நிலைமையை பார்த்துருந்தா இருக்கிறதுக்கு வீடு இருந்தும் இல்லாத ஒரு நிலையில் இருக்காங்க. அந்த கோபிச வேலைகள், அடுத்து கதவு ஜன்னல்கள் போட்டு கொடுத்தா இவங்க வந்து சொல்லப்போனால் அந்த மேலே கோபிசம் மட்டும் இருந்தாலே அந்த இடத்துல இருந்துருவாங்கன்ற மாதிரி இருக்குது அவங்களோட சூழ்நிலை. ஏன்னாண்டா இங்கே வந்து ஒரு ரூம் தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு ரூமில் 3 பிள்ளைகள், கணவர், அடுத்தது வந்து இந்த அக்கா எல்லாருமே இருக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். சின்ன பிள்ளைகளை வச்சுட்டு இருக்கக்குள்ள நாளடைவில் வந்து இந்த இடத்துலேருந்து எழும்ப சொல்லக்கூடிய ஒரு நிலைமையும் வரலாம் எதிர்காலத்தில். இப்போ அவங்களுக்கு வந்து அந்த வீடை வந்து திருத்தி கொடுத்தா உண்மையில் ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். இப்போ அப்படி யாரும் உறவுகள் தற்சமயம் செய்யணும்னு சொல்லி நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால் அது வந்து முழுமையாகவோ அல்லது பகுதி அளவுலையோ சரி செய்யணுமென்று நினைச்சிங்கன்னா கீழே தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு எங்கள் மூலமாக அந்த உதவியை செஞ்சு தரலாம். இப்போதைக்கு வந்து நானும் வந்து ஒரு சில கருத்துக்கள் இதில் சொல்லியிருந்தேன். அதில் எதுவும் பிள்ளைகள் இருந்தாலும் என்ன மாற்றிக்கொள்ளணுமென்று சொல்லிக்கொள்ளுங்க. நானும் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் எடுத்து சொல்லியிருந்தேன். தற்சமயம் வந்து உதவிகளை செஞ்சு தந்திருந்த டென்மார்க்கை சேர்ந்த கமலா அக்காவுக்கும், அடுத்தது சாமான்களை வழங்கி தந்திருந்த ஜோன் அன்ட்ரூ அண்ணாவுக்கும் எங்களோட யூடியூப் சேனல் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்து கொண்டு நானும் இந்த காணொலியை முடிச்சு கொள்கிறேன். இந்த காணொலி பார்க்குற உறவுகள் மறக்காமல் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. அதோட உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நாங்கள் இப்போ வந்த இடமும் ரொம்பவே தூரமான இடம். இந்த இடத்துக்கு வந்ததே இல்லை இது வரைக்கும். அப்போ வர அந்த அண்ணாவுக்கு கோல் எடுத்து ஊர் வந்துட்டான் ஒவ்வொரு இடமாக கேட்டு வந்தோம். வந்து சேரல. அப்போ செங்கலடியிலேருந்து ரொம்பவே அதிகமான செங்கலடிக்கு வாரதே எங்களோட இடத்துலேருந்து தூரம்தான். அந்த இடத்துலேருந்து நல்லாவே உள்ளுக்குள்ளே வரணும். ஒரு பின்தங்கிய ஒரு கிராமம் தான். இங்கே வந்து அந்தளவுக்கு இந்த பிள்ளையெல்லாம் தொழிற்கல்வி வழங்கக்கூடிய இடங்களே இல்லாத ஒரு பிரதேசம்தான். அப்படியான இடங்களுக்கு வந்து உதவி செய்கிறதுக்கு உங்களோட சப்போர்ட் வந்து நிச்சயமாக எங்களுக்கும் தேவை. சரி, நானும் வந்து போயிட்டு வரேன். பாய்.